ஹாய் ஃப்ரான்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் பாருங்க காலையிலே வியாபாரத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் எல்லாம் வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. நான் வந்து வியாபாரத்துக்கு வந்தாச்சு. இங்கே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பொங்குவலையா கிருஷ்ணா நகரும்பாங்க. இது அந்த சைட்டுக்கு தான் வந்திருக்குறேங்க. பெருமனூர் தாண்டி மறுபடி வந்திருக்குறேங்க. அப்படியே வியாபாரம் பண்ணிட்டு பார்க்கலாம். குதிரையில் ஓடுறாங்க. ஏய், டக்கு டக்கு டக்கு. அப்போல்லாம் நாம் குதிரையில் தான் போனோங்க. வண்டி வாகனம்லாம் இருக்காது. குதிரையில் தான் போனால் ரொம்ப சந்தோஷம். நான் வியாபாரத்துக்கு வந்து பாருங்க வக்குடு வக்குடு வக்குடுன்னு குதிரை போகுது. அந்த பழைய காலத்து எம்ஜிஆர் படம்லாம் பார்த்தீங்கன்னா குதிரையில் தான் போவாங்க. சண்டைக்கு போகிறது, போருக்கு போகிறது. இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு எம்ஜிஆரோட அதுவும் அப்படித்தாங்க. அலாவுதீன் அற்புத விளக்கா அது இல்லைங்க. இந்த என்ன படம்னா அலாவுதீன் 40 அந்த படங்க. அதில் பூரா குதிரையில் தான் போவாங்க. இப்போ பாருங்க குதிரை சவாரி எப்படின்னு. அந்த குதிரையில் போகிற வந்து அலிபாபா 40 திருடர்கள். அது சரியாக தெரியல, ரொம்ப நாள் ஆனதுனால மறந்துட்டேன். அந்த படம் தாங்க. அதில் தான் எம்ஜிஆர் 40 திருடர்கள் வந்து குதிரையில் தான் கொள்ளையடிக்க போவாங்க. இப்போ பாருங்க, நான் ஒரு பக்கம் ஏரியா வந்து இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி வீடு கட்டினாலோ இல்லை வீடு நல்லா நீட்டாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா ஜம்முன்னு இருந்தாலோ எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசைங்க. நம்ம பணம் இருக்கும்போது நம்ம வந்து அதையே நம்ம பயன்படுத்தாத விட்டுட்டோம். ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கலாம், ஒரு வீடு கட்டியிருக்கலாம், ஒரு நகை நட்டாவது வாங்கியிருக்கா. எதுவுமே அப்போ செய்யலை, நம்மளுக்கு தெரியல. யாருமே சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நம்ம கண்ணை கட்டிக்கிட்டு காட்டில் போன மாதிரி நம்ம போயிட்டோம். ஒரு நகை வாங்க முடியல. இப்போ பெண் பிள்ளைக்கெல்லாம் நகை வேணும். இப்போ விற்கிற விலை இப்போ பார்த்தீங்கன்னா பவுன் 1,00,000 விற்கிது. அந்த 1,00,000 நம்ம எப்படி நகை வாங்குறது? இடம் பார்த்தீங்கன்னா சென்டே 3,00,000 4,00,000ங்கிறாங்க ஒரு சென்ட்டு. எப்படி பார்த்தாலும் ஒரு 3 சென்டாவது வாங்கினா தான் நல்லா வீடு கட்டி நல்லா இது பண்ண முடியும். அதுவும் மனசுக்குள்ள எப்படா நம்ம இடம் வாங்கி வீடு கட்டுறது அப்படின்னு ரொம்ப வேதனையாகவும் இருக்கு. அப்புறம் நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம இல்லாதப்ப தான் அதனுடைய அருமை நம்மளுக்கு தெரியும். இருக்கிறப்ப அது தெரிய மாட்டேங்குது. நானும் கண்டிப்பா சம்பாரிச்சு ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்காகத்தான் நானு எந்திரிச்சு ஓடிட்டு இருக்கிறேன். அ என்ன அது நெனச்சாவே நம்மளுக்கு ஒரு வீடும் கூட இல்லைன்னு நெனச்சாவே மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. கண்டிப்பா இது நடக்கும் ஒரு நாளைக்கு. உங்களுக்கு அந்த நான் இடம் வாங்கி வீடு கட்டுறது கண்டிப்பா ஒரு வீடியோவா போடுவேங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே வியாபாரத்துக்கு போயிட்டு இன்னைக்கு சனிக்கிழமைனால கொஞ்சம் டல்லு தான். கீரை இருக்குது. பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு விக்கலாம். இருக்கு வாங்கக்கா. இருக்கு, இருக்கு வாங்க. அ அ அ முடிஞ்ச அளவுக்கு விக்கலாம். விக்கலைன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா நாளைக்கு வந்து ஞாயித்துக்கிழமைங்க. நாளைக்கு எல்லாமே மட்டன், சிக்கன் எல்லாம் எடுப்பாங்க. அதனால கீரை வந்து போகாது. முடிஞ்ச அளவுக்கு நானு வித்துட்டு பார்ப்பேன். விக்கலைன்னா அப்புறம் தூக்கி வீசிட்டு நம்ம வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் வீட்டுக்கு வந்தேங்க. வியாபாரம்லாம் பண்ணிட்டு கீரை இருந்துச்சுங்க. 4 இப்படி செங்கீரை இருந்துச்சு. நான் எப்போ விற்கிற இடத்துக்கு வந்தேன். பூக்காராத்தாட்ட கேட்டதுக்கு சரி குடுசாமின்னு 2 புடி வாங்கிட்டாப்படி. அப்புறம் இன்னொருத்தர் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாங்க. அவங்க 2 புடியும் வாங்கிட்டாங்க. பரவாயில்லைங்க, இன்னைக்கு வியாபாரம் முடிச்சுட்டு எப்படியோ சிரமம் தான். இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கிழமை. இருந்தாலும் விற்காது, ஆனால் வாங்கிட்டாங்க. பரவாயில்ல. இப்போ தான் வந்துங்க பாருங்க. தோசை, முட்டை 2. எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க டெய்லி 2 முட்டை சாப்பிடுங்க, அதிகமாக உழைக்கிறீங்களா அப்படின்னு. 2 முட்டை. அப்புறம் கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு கடைஞ்ச இது நான் சொன்னேன். அது மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. பாப்பா பெரிய பாப்பா வீட்டில் இருக்கா, சின்ன பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா, ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட்டு எனக்கு வேலை இருக்குது. வண்டி ஒர்க் ஷாப் விட்ருக்குறேன். வண்டி ரெடி பண்ணோன்னா கூப்பிட்டாங்க. தண்ணிக்கே நல்லா போடணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.